இரண்டாம் பிரசங்கம். ஜேசுநாதர் யூதர் கையில் அகப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. சர்வ பராபரதேவ சர்வேஸ்வரனுடைய ஏககுமாரனாகிய எங்கள் நாயக இயேசு கிறிஸ்து பாடுபட துவங்கி சீசர்கள் 3 பேர் கூட கெத்செமனே என்கிற பூங்காவனத்திலே போய் தாம் பிதாவை பிரார்த்தித்த மேரையும் அதில் அனுபவித்த பாதை விதனமும் முன் பிரசங்கத்திலே சொல்லப்பட்டதே. இன்றெங்கள் நாதனுக்கு யூதாஸ்கரியோத் என்கிற துரோகி சீசன் சதிமானம் பண்ணின மேரையும் ஜேசுநாதர் யூதர் கையில் அகப்பட்டு அந்த 4 சாமமும் பட்ட கஸ்திவாதிகளையும் சொல்லுவோம். அதப்படி என்றால் எங்கள் தயாவதிக இயேசுநாதர் பூங்காவனத்திலே 3 நாளிகை பிதாவை பிரார்த்தித்து கொண்டு சரிவாங்கமும் இரத்த வேர்வையாய் வேர்த்து விழுந்து தேவதூதனால் தேறுதல் பண்ணின பின் மறுபடி எழுந்திருந்து சீஷாட்கள் 3 பேர் அண்டையில் போன விடத்திலே அவர்கள் வெகு உறக்கமாய் கண் விழியாமல் இருக்கிறதை கண்டு திருவுளம் பற்றுவது. இன்னமும் சுகமாய் நீங்கள் நித்திரை பண்ணுங்கோ, நான் மாத்திரம் விழித்து காத்திருப்பேன். சதிகார சீசன் என்னை காட்டிக் கொடுக்க வாரானே. சத்துராதி யூதர் படைகள் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்கவும் கட்டவும் பாதிக்கவும் வருவதே. இந்த படையில் நான் மாத்திரம் அகப்பட போகிறேன், நான் மாத்திரம் சீவபலியாக போகிறேன். மக்களே, நீங்கள் எண்ணிக்கை அச்சமில்லாமற் சுகமாயிருங்கோவென்று இந்த வசனங்களை மொழிந்த வேளையில் அந்த தைலத்தோப்பின் மலையடிவாரத்தில் அந்த விருட்ச அடவிக்குள்ளே மனுக்குளங்கள் காணப்பட்டது. ஆயுதங்களுடைய தொனியும் ஆட்களுடைய அதிர்ச்சியும் கேட்கப்பட்டது. உடனே அந்த சுருதியிற் கைவிளக்கு, காலவிளக்கு, கள்ளவீதுரு விளக்கு, வெண்கல தீவட்டிகளும் எடுத்து கொண்டு மகா அந்தகார இருளை ஊடறுத்து வருகிற சனங்களும் வாழ் சமுதாடு கிறிசு எரிவல்லயம் எரிகோலிட்டி அம்பு வில்லு கேடயங்கள் கொண்டு வருகிறவர்களும் துண்டு குழல் கைத்துவக்கு சதிமான துவக்குகள் கொண்டு வருகிறவர்களும் கம்பாங்கயிறு இரும்பு சங்கிலி
பாசம் பூதநாத விலங்குகளும் கசை சாட்டை சம்மட்டி முதலான சகல ஆயுதங்கள் எடுத்து வருகிறவர்களும் 300 காலாட்களுக்கு அதிகமாய் படைச்சவர் கையிலே உறைவிட்ட வாளால் அணிவகுத்து அவர்கள் எல்லாருக்கும் முதற் தலைவனாய் யூதாஸ்கரியோத்து சதிகாரன் பலி காட்டி காட்டி வருகிறதும் காணப்பட்டது. அப்போதவன் நெட்ட விருந்து கொண்டு கூட வந்த சனங்களுக்கு சொல்லுவது, நீங்களும் குருவை அறிய மாட்டீர்கள். அவர் முகச்சாயலுள்ள வேறு ஒரு சீசனும் உண்டு. இதெல்லாம் அவருடைய விமரிசையையும் மாயா ரூபத்தையும் அறிய மாட்டீர்கள். நீங்கள் சத்துராதிகள் பிடிக்க வருகிறதை கண்டால் தேவ மாயத்தால் விலகி மறைந்து விடுவார். ஆனதினால் நான் முந்த போய் முன்னாட்போலவே ஆசரித்த கன்னத்திலே முத்தமிடுவேன். அந்த அடையாளம் நீங்கள் கண்டவுடனே தாமதியாமல் முடுகித்து வளைத்து சிக்கென கட்டுங்கோவென்று சொன்னான். இவையெல்லாம் ஆண்டவர் அறிந்து சீஷாட்களை நோக்கி வசனிப்பது, இதோ என்னை பிடிக்க வருகிறவர்கள் முடுகித்தார்கள், அவர்களுக்கு எதிராக நாங்கள் போவோம் என்று சீஷாட்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு முன்னுக்கு எழுந்தருளினார். அப்போது யூதாஸ் என்ற சதிகாரன் முன்னே வந்து ஆண்டவர் அண்டையிலே சென்று, குருவே சர்வேசுரன் உம்மை ரட்சிக்கவென்று கன்னத்திலே முத்தமிட்டான். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து, முனியாமல் அன்பனே, ஏன் வந்தாய்? ஸ்நேகங்காண்பித்து வினயஞ்செய்ய வந்தாயோ? ஆசாரம் செய்து அவகண்டம் பண்ண வந்தாயோ? உன் குருவும் சர்வேசுரனும் நான் அல்லவோ? இற்றை வரைக்கும் ஒரு குற்றமும் இல்லாமல் உன்மேலிருந்த தயையும் பட்சமும் காணவில்லையோ? இன்றுதானே உன்னை என் கூட ஓரணியிலிருத்து அமது கொடுத்து என் கையால் கால் கழுவி துகிலால் துடைத்தேன் அல்லவோ? இப்படிப்பட்ட நன்றியெல்லாம் மறந்து ஏது நிமித்தமாக அவ நன்றி செய்தாய்? வெள்ளிக்காசைப்பட்டு செய்தாயாகில் உன்னுடைய குருச்சுவாமி 30 வெள்ளிக்கதிகம் விலை பெற மாட்டாரோ? அம்மாத்திரம் வெள்ளி மோட்ச கருவுலகமுள்ள என் கையால் உனக்கு பெறப்போகாதோ? ஐயோ ஐயோ பாவவாளனே, உன்னுடைய ஆத்துமம் இத்தாற்கட்டு போகிறதினால் எனக்கு துக்கமில்லாது
நான் சாகிறதற்கு துக்கிக்கவில்லை என்று திருவுளம் பற்றினார். இப்படி திருவுளம் பற்றியிருக்க செய்தே சேவகருக்கு குறித்த அடையாளத்தை அவர்கள் கண்டு முடுகித்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக போய், ஆரை தேடி வந்தீர்கள் என்று கேட்டதற்கு இயேசு நசரேயுவை தேடி வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர், இயேசு நசரேயு நாம் தானே என்று தேவ வல்லமையோடு திருவுளம் பற்றினார். இப்படிப்பட்ட மகிமையுள்ள வசனத்தை கேட்டவுடனே சகலமான படைச்சேவகரும் மின்னல் அடிபட்டது போல பின்பறித்து மல்லார்ந்து விழுந்தார்கள். அப்போது விழுந்தவர்களை எழுந்திருக்க வரம் கொடுத்து, மறுபடியும் யாரை தேடி வந்தீர்கள் என்றும் என்னை தேடி வந்தீர்களாகில் என் சீசர்கள் வழி செல்லாதிருங்கோ, நான் இதோ இருக்கிறேன் என்று பிடிக்க உத்தாரம் கொடுத்தார். அப்போது அவர்கள் கிட்ட நெருங்குகிற நேரத்திலே பேதுருவென்கிற சீசன் வாளை உரை கழற்றி அவர்கள் மேலே வீசினவுடனே மாற்குவென்கிற ஒரு சேவகனுடைய செவியில் விழுந்தது. அதைக் கண்டு ஆண்டவர் பேதுருவை பார்த்து, உன்னுடைய வாளை உரையிலே போடு, வாளால் வெட்டியவன் வாளாலே சாகிறதாய் இருப்பானே. நமக்கு வேணுமாகில் தேவதூதர்களுடைய 1000 சேவகர்களை இக்கணம் அழைத்து போகாதோ? என் பிதா நிரூபித்ததை நான் அனுபவிக்க வேண்டாமோ? வேதாகமங்களில் எழுதியிருக்கிறபடி முற்ற வேண்டாமோ என்று திருவுளம் பற்றி அறுபட்ட செவியை மறுபடியும் தமது திருக்கரத்தினால் ஒட்ட வைத்தார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட துஷ்டாட்டத்தை செய்ய வந்த சனங்களுக்கு எங்கள் ஆண்டவர் என்று செய்த தயக்கிருபையின் மகிமை எம்மாத்திரம் என்று பாருங்கோ. முதலாவது யூதாஸ் என்ற சதிகாரனை என் நண்பனே என்று கூப்பிட்டு தயை காண்பித்தார். இரண்டாவது தம்முடைய நாமத்தை கேட்டு விழுந்த யூத சத்துராதிகளை எழுந்திருக்க கிருபை பண்ணினார். மூன்றாவது பேதுருவென்கிற சீசன் பண்ணின யுத்தத்தை விலக்கி வாளை உரையில் அடக்கச் சொல்லி தயை காண்பித்தார். நாலாவது சத்துரு சேவகனுடைய அறுபட்ட செவியை குணமாக்கி அனந்த தயை கிருபை காண்பித்தார். இந்த பிரகாரமாக கிருபைகளும் அற்புதங்களும்
ஒன்றின் மேல் ஒன்று அவர்கள் முன்பாக செய்து காண்பித்து திருக்கரத்திலேயும் அந்த துஷ்ட யூதர்களுடைய மனது சற்றிலும் உருகவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய மனதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவுடனே குரூர கொடிய சிங்கம், புலியோனாய், கடுவாய் முதலான துஷ்ட மிருகங்களோடு ஓராட்டுக்குட்டியின் மேலே தாக்கி பற்றினதே உண்டானால் நகம்பட்டு சதை பீயாத இடமுண்டோ, பற்படாத இடமுண்டோ? கால் கைப்படாத இடமுண்டோ? தசையெனப்பட்டதொன்றுமில்லையே. இரத்தமெனப்பட்ட ஒரு துள்ளியும் இருக்க மாட்டாதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாய் அந்த பேய் நாய்க்கு சமமான துஷ்ட நிஷ்டூர கொலைகார சேவகர்கள் ஆண்டவரை நெருங்கி வந்து முன்னும் பின்னும் இடவும் வலமுமாய் சூழ்ந்து கொண்டு செய்த வாதைகள், ஐயோ இந்த நாவினால் இசைத்து சொல்லுவேனோ? எங்கள் ஆண்டவருடைய திருப்பாதங்களை தங்கள் அசுத்த கால்களால் மிதித்தும் தங்களுடைய நரக கைகளால் எங்களுடைய திருக்கரங்களை பிடிக்கிறதும் திருமேனியிற் குத்துகிறதும் திருச்சிரசில் ரோம இழுக்கிறதும் ஈட்டி எறிவல்லையங்களால் நிகழ்த்த பண்ணுவதும் ஆரம்புறமாய் புரட்டுவதும் துஷ்டவாய்களால் அவதூறு நிந்தை உதாசன தூசணங்கள் சொல்லுவதும், இப்படியே அந்த நரக ஓநாய்கள் எங்கள் ஆண்டவரை எண்ணில்லாத பங்கு நிர்பந்தங்கள் படுத்தின பின் சாத குணம் நிறைந்த செம்மறியான எங்கள் இயேசுவை சீவபலியாக வதை கொண்டு போகிற லட்சணத்தை பாருங்கோ. எங்கள் ஆண்டவருடைய கழுத்திலே பெரிய இரும்பு சங்கிலி பூட்டி அறையை பெரும் பாசத்தால் இறுக்கி திருக்கரங்களை பின்முறிய சேர்த்து அந்த பந்தங்கள் இறுகின நிஷ்டூரத்தால் மேலேயுள்ள தோல் உரிந்து போய் அங்குலிகளால் உதிரத்தாரைகள் சொரிய தொடங்கியது. ஐயோ என் நாதருக்கு இந்த நேரம் சம்பவித்த வியாகுலத்தின் மிகுதி சொல்லலாயிருக்கவில்லையே. எங்களுக்கு மோட்சம் 10 கொடுக்கிற திருக்கரங்கள் கட்டுண்டிருக்கிறதே. அமிர்த வசனங்கள் எழும்புகிற கண்டம் பாசத்தால் இருபட்டிருக்கிறதே. எங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கிற திருச்சரீர இடையுறுப்புகளின்படியே கட்டப்பட்டு அசைக்க மாட்டாமல் இருக்கிறதே. என் அமிர்தமான இயேசுநாதரே, சம்சோன் என்கிறவனுக்கு கட்டின கட்டுக்கள் தெரிக்க பண்ண தேவரீர் பலங்கொடுத்தே உண்டானார்.
இப்போது தேவரீரை கட்டுண்ட கட்டுக்கள் பீறிட போக உமக்கு வல்லமை இல்லையோ? ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் பாவக்கட்டுக்கள் இத்தனையும் ஆண்டவருடைய கட்டு அவர்களாயிருக்க மாட்டாது. ஆனதினால் இப்படிப்பட்ட விலங்குகளோடு 4 பேர் முன்னும் பின்னுமாய் கட்டின பாசங்களையும் கயிறுகளையும் கையாற் பிடித்து கொண்டு 4 புறமும் புடை சூழ்ந்த சேவகர் ஆயுதங்களை உறைவிட்டோங்கியதட்டி நிந்தி கடினமாய் போவென்று கல்லு முள்ளு செடி சேறு புனல்கள் மேலே இழுத்தி பயணப்படுத்தி கொண்டு போகிற போது ஐயோ இப்படிப்பட்ட பயணத்தின் விடாலை பண்ணின கட்டின கட்டுக்களுடைய இருக்க துண்டாகினாலும் அனுபவித்த சகல வாதை வேதனைகளாலும் சரிவாங்கமும் நொறுங்கி தசை ததும்பி வீங்கி நரம்புகள் சிதைந்து உதித வேர்வை வேர்த்ததுமாய் முகம் குறாவி மூச்சடங்கி போனதுமாய் இருந்தா. இப்படியே ஆண்டவரை கூட்டிக் கொண்டு எருசலேம் நகர வீதியோடே பந்தங்களுடைய வெளிச்சத்துடனே ஆர்ப்பரித்து கொண்டு போனார்கள். ஐயோ என் இரக்கமுள்ள ஆண்டவரே, இயேசுவே, இந்த எருசலே நசரவாதிகள் நாளுக்கு நாள் முன்னாக உம்மை ஆண்டவர் என்றும் ராசாதி ராயனென்றும் தேவனென்றும் மங்களம் சொல்லி பாவாடைகள் விரித்து இந்த தெருவூடே தானே எழுந்தேற்றம் பண்ணினார்கள் அல்லவோ? இப்போ உம்மைத்தானே சோரன் சதியன் புரளிகாரன் என்று நிந்தித்து பாதித்து கொண்டு போகிறதென்ன? ஐயோ அன்று வேசரி வாகனத்தின் மீதே வெகுமானத்துடனே எழுந்தேற்றம் பண்ணி இப்போது விலங்குகளோடு தரையில் இழுக்கிறார்களோ? அன்று விஷக்கொம்புகளை கையிற் பிடித்ததும் புடை சூழ்ந்து நமஸ்கரித்து இப்போ ஆயுதங்களையும் கசை சம்மட்டிகளையும் கையாற் பிடித்து அதட்டிக் கொண்டு போகிறார்களே. ஐயோ என் நேசமுள்ள இயேசுவே, குருவே, இந்த விதமாய் தேவரீர் லோகத்தினுடைய வெகுமான ஒய்யாரங்கள் நிலையில்லாததென்று காண்பித்து சுகசெல்வ பாக்கியங்களெல்லாம் வெறுக்க படிப்பிக்கின்றீரே. கிறிஸ்தவர்களே, எங்கள் திவ்ய குருவான இயேசுவை இந்த பங்கங்களோடு அந்த துஷ்ட சேவகர் கூட்டிக் கொண்டு கைப்பாஸ் என்கிறவனுடைய அரண்மனைக்கு
போனார்கள். அப்போது அவனும் ஆனாஸ் என்கிறவனும் யூதருக்கு குருத்தலைமையால் இருந்ததினால் ஆண்டவரை கொண்டு வந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு தங்களுடைய மந்திரிமார் 72 பேரையும் அழைத்து அவர்கள் முன்பாக பதமையோடு கண்கவிழிருந்த எங்கள் இயேசுநாதருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து சொல்லுவது, நீதானே இந்த நாடுகளெல்லாம் குழப்பம் பண்ணி திரிந்தது. நீ படிப்பித்த வேதனையேது, உன் சீஷாட்கள் கூட வராததேது. உன்னை பின்பற்றின சனங்கள் போன வழியேது. நீதானே மோசேயினால் எழுதின வேதத்தை பொய் என்று சலமோ உண்டாக்கின ஆலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்றும் யூத சனங்களுக்கு தானே ராசாவென்று இப்படிப்பட்ட பொய்கள் பிரசித்தம் பண்ணினது மெய்யோ? இவையெல்லாம் சுத்த சீவிய சத்திய சுரூபியான சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்று நீ சொன்னினதும் மெய்யோ? சர்வேஸ்வரனுடைய ஆணைப்படியே இந்த வசனத்தை உண்மையாகவே சொல்லென்றான். அதற்கு ஆண்டவர் மிகுந்த தாழ்ச்சியுடனே வசனித்த பிரகாரமாவது, நான் சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்கிறதை உமது வாயினாலேதான் சொல்லப்பட்டதே. ஆனால் இன்னமும் பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய பலத்தில் நான் இருக்கிறதையும் மேகத்தினுடைய சிங்காசனத்தின் மீது பூலோகத்திலே வருகிறதையும் இனிமேற் காண்பாயாக. இதுவல்லாமல் நான் போதித்த படிப்பினைகள் ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் சகல மனுஷர் முன்பாக போதித்ததல்லாத இரகசியமாக படிப்பித்ததொன்றுமில்லையே. ஆனதினால் அதை கேட்டு நின்றவர்களிடத்திலே விசாரித்தார் சொல்லுவார்கள் என்று வசனித்தார். இந்த வசனங்களை கேட்டவுடனே அந்த யூத சபையெல்லாம் அக்கினி பற்றினதுமாய் உதறிக்கொண்டு அதிலொரு கொடிய சேவகன் ஆண்டவரை நோக்கி, எங்கள் குருஸ்டேஷன் முன்பாக இப்படி உத்தாரம் சொல்லுவியோ என்று இரும்பு சுவடணிந்த கையை ஓங்கி ஆண்டவருடைய கமலமான திருக்கரத்தில் வலுவால் அறைந்தான். அந்த அடியால் ஆண்டவர் விழுந்து திருமுகத்திலும் நாசியிலும் உதிரம் பீறிட்டோடப்பட்டது. ஐயோ
இப்படிப்பட்ட துரோகியானவனை ஆகாயம் அக்கினியால் எரிக்கவில்லையே, பூமி வாய் திறந்து விழுங்கவில்லையே. அளவற்ற பொருதி அன்போடுங்கள் ஆண்டவரை பார்த்து மொழிந்த வசனமாவது, நான் உரைத்த உத்தரத்தில் பிழையுண்டால் அந்த பிழையை காண்பிப்பாயாக, அல்லதுள்ளதை வசனித்தேனாகில் அடித்த காரணமேதென்று கேட்டருளினார். இத்தன்மையார் பாவிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் பண்ணுகிற பாவ நிந்தனைகளை ஏன் பண்ணுகிறீர்கள் என்று நடுத்தீர்க்க நாளிலேயும் கேட்கப்படுவதுண்டோ என்று அறிந்து கொள்வோம். கைப்பாஸ் என்கிற குருஸ்டேஷன் ஆண்டவர் சொன்ன மொழிகளை கேட்டு சர்வேசுரன் குமாரதான் என்று சொன்ன வசனம் சர்வேசுரனை பழித்த வசனம் என்று வெகு கோபம் பற்றி பிதறி இந்த வசனத்தை விட்டெழுந்து தானிட்டிருந்த சட்டையை கிழித்து, இவன் தன்னைத்தானே பிராயன் என்கிறானே, இதிலும் பார்க்க பாதகமுண்டோ, இன்னமும் குற்றங்கள் விசாரிக்க காரியமேதென்று சபையாரை பார்த்து உங்களுடைய புத்திக்கு தோற்றுமேரை எப்படி என்று கேட்டான். அதற்கவர்கள் கொலையுண்ண பாத்திரமென்று குரவையிட்டு சொன்னதினால் போஞ்சியோ பிலாத்துவின் அண்டையிலே கொண்டு மோரளவு இரத்த ராத்திரி முழுவதும் இவனை காத்து கொள்ளுமென்று முறை சேவகர் கையிலே அவரை பாதிக்க ஒப்பு கொடுத்தான். ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த ராத்திரி முழுதும் ஆண்டவர் பட்ட வாதை விதனமும் நிந்தையும் யாகுலம் எப்படி சொல்லுவோம். முதலாவது தம்முடைய பிரிய சீசனால் பேதுருவென்கிறவர் தம்மை மறுதலிக்க வாழ்ச்சுது. அதேதென்றால் ஆண்டவரை படுத்த போகிற பாவங்களை கண்டு தன்னையும் அகப்படுத்தி கொள்ளுவார்கள் என்ற பயத்தினால் தூரத்திலே பின்தொடர்ந்து போனவிடத்திலே சிலர் கண்டு, நீயும் இயேசு நசரேயுடைய சீசன் அல்லவோ என்றும் மெய்யாகவே அவன் கூட திரிந்தாய் என்றும் இயேசு பேசுகிற பாஷையினால் அறியலாம் என்றும் இப்படியே 3 முறை ஒவ்வொருத்தரார் கேட்டவிடத்திலே தான் அவருடைய சீசன் அல்லவர் என்றும் அவரை அறியேன் என்றும் சாதித்து மறுபடியும் ஒருபோது அவரை காணவில்லை என்றும் தன்னைத்தான் திட்டிக்கொண்டு ஆணையிட்டு
இப்படியே 3 முறை மறுதலித்தார். அந்நேரந்தானே சேவல் கூவின சத்தம் கேட்கப்பட்டது. அப்போதாண்டவர் தம்முடைய கிருபை கண்களை பேதுரு மேலே நோக்கினவுடனே, இருதரம் சேவல் கூவும் முன்பே 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று முன் திருவிழம் பற்றின வசனத்தை அவர் நினைத்து பிரலாபித்து அழுது கொண்டு புறப்பட்டு போனார். ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவர் இப்போ படுகின்ற கஸ்திவாதைகளை பாராமல் பேதுரு பண்ணின பாவத்துக்கு துக்கித்து அவரை கிருபை கண் பார்த்திரக்கம் பண்ணினை பாருங்கோ. அதன் பின் எங்கள் ஆண்டவரை இந்த 4 சாமமும் படுத்தின கஸ்திவாதைகளுடைய நெஷ்டூரத்தை கண்ணீரோடு கண்களாலும் இதனமூடுருவுகிற மனதுகளாலும் வியாகுல பிரலாபத்துடனே கேளுங்கோ. முதலாவது அந்த சபையிற்கூடின 72 அமைச்சர்களையும் தீனாக்கெழுந்த மேரையும் குதித்தெழுந்து தங்கள் நாவினாற் புறப்பட்ட தூஷண நிந்தனைகளும் முதாசனித்து சொன்ன அவதடுகளும் ஆண்டவருடைய இருதயம் ஊடுருவுகிற வாயுபட்ட அடிகள் மண்மாறி பொழிந்ததற்கு சமமானதாய் இருந்தது. அதன் பின் கூடவிருந்த சேவகன் சகல சபை சனங்களால் ஒரு சற்றிருக்கமும் இளகமில்லாமற் கொடூரம் நிறைந்த விஷ சர்ப்பணங்கள் போல தங்கள் நாதனை வளைத்து நவமாக பந்தயினங்கள் சிக்கென விளங்கி பங்கப்படுத்த துவங்கி சிலர் தங்கள் கைப்பெறன் காண்பிக்கிற கம்பீரத்தோடு ஆண்டவருடைய திருக்கரங்களை திருகி சிலர் பெலனோடு அறம்புறமாயிழுத்து சிலர் நரகம் உள்ள கைகளினார் மேலிற்கீறி கிழித்ததும் சிலர் முகத்தில் ரோமங்களை அழைப்பதும் பிடுங்குவதுமான அவமான நிந்தனை நகைப்பு கோப்புகள் எங்கள் ஆண்டவர் எண்ணில்லாதவையல்ல. இவை போதாமல் இன்னமும் ஒரு நவமான நெஷ்டூரத்தை உன்னி சீலை துணியால் நேத்திர விழி 2ஐயும் மறைத்து திருச்சிரசில் அடித்து அடித்தவனை கண்டு சொல்லுமே என்று இத்தன்மையால் 30 நாழிகையும் இடைவிராமல் தங்களுடைய குரோதமென்கிற விஷமாருதத்தையும் பங்கப்படுத்தினார்கள். அந்தந்தோ என்னிரக்கம் மிகுந்த நாதனே, மனுஷ மிருக பசி சகலான இளைப்பார இரா காலத்தை கட்டளை பண்ணின விடத்திலே
அந்த ராத்திரியில் ஒரு நாளிகையும் கிளைப்பாற்று கிடைக்காமல் பாதிக்க காலமாச்சுதே. அற்பமாகிலும் மூச்சு விடவும் மூசி பாரவும் அடங்கவில்லையே. ஐயோ, இப்படிப்பட்ட விதன நோய் தாக்க ஒருவரும் இல்லையே. திருக்கரங்கள் அசைக்க வேணுமாகில் இரும்பு சங்கிலி பூட்டி இறுக்கி முறுக்கி இருக்கிறதினால் அசைக்க மாட்டீரே. திருக்கரங்களை நீட்ட வேணுமாகிற் பட்ட அடிகளால் என்று நொறுங்கி நரம்பு பிசகினதா திருப்பாதம் நீட்ட மாட்டீரே. திருவாக்கால் ஏதும் மொழிய வேணுமாகில் அறைப்பட்ட அதிர்ச்சியால் அகுது திறக்க ஏதுவையாயில்லையே. மூச்சறிய வேணுமாகிற் கண்டத்தினால் இருக்கின கம்பாங்கயிறுகள் தடுக்குதே. ஒரு புறமாய் சரவும் இடையிழுத்து கட்டின பந்தனங்களால் கூடுவதில்லையே. சர்வாங்கமும் ஒரு வேதனையும் ஒரு புண்பாதையுமாய் இருக்கிறதிலும் விதனம் படுகிற விதனும் எழும்புகிறதிலும் விதனம். ஐயையோ, பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய ஏகசுதனே, ஒரு நாளிகை இரு நாளிகை அல்ல, ஒரு சாமம் இரண்டு சாமம் அல்லவே, 4 சாமமும் 30 நாளிகையும் எவ்வளவாயிருக்கிலும் கண் வளருதலும் இளைப்பாறுதலும் மனவாதுருவம் இல்லாமல் இருக்கிறீரே. ஐயோ கிறிஸ்தியானி ஆத்துமாக்களே, இந்த வாதைகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்கள் பாவத்துக்காக அனுபவித்திருக்கிறதை அறிந்து இன்னமும் எங்கள் பாவங்களை விடாமல் இருப்போமோ? எங்கள் சுகவாந்தையில் கட்டுப்பட்டிருக்கிறது அத்தனையும் அவருடைய கட்டுக்கள் அவிழ்க்க விட்டாமல் இருக்கிறதென்று இன்னமும் எங்கள் மனதை வாஞ்சை அபேட்சையாய் கட்டி இருப்போமோ? அப்படி செய்ய கடவோமல்ல. ஆனதினால் எங்கள் பாவக்கட்டுக்களால் கட்டுப்பட்டிருந்த எங்கள் ஆண்டவரே, தேவரீருடைய கட்டுக்களை நாங்கள் அவிழ்க்கவும் திருப்பாதம் நமஸ்கரித்து மன்றாடவும் உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. எங்கள் அமிதமான இயேசுவே, தேவரீருடைய திருக்கரத்தின் கட்டுக்களை பார்த்து எங்கள் கைகளை அவகிரிக்கைகளுக்கு ஏதுவாக்காமற் காத்தருளும். உம்முடைய திருநேத்திரங்கள் மறைந்ததை பார்த்து எங்கள் கைகள் ஆகாமியங்களிலே நோக்குதலில் நாம பண்ணியருளும். உமது கழுத்தின் கயிற்றை பார்த்து எங்கள் வாளால் துச்சன வசனங்கள் எழும்பாமற் பண்ணியருளும்.
தேவரே சர்வாங்கமும் கட்டுப்பட்டிருக்கிறதினால் எங்களுடைய உலோக சஞ்சாரங்கட்டுக்களிலும் சகல பாவ கட்டுக்களிலும் நின்று அவரை ரட்சியும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையால் எங்கள் பாவங்களை பொறுத்திரும் சுவாமி. ஆமென்.